நீங்கள் போயிட்டு ஒரு ஆர்சிபி ஃபேனை வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு திட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். என்ன நடந்தது ஆக்சுவலாக? அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேக் ஃபயர் ஆச்சு, நிறைய பேர் உங்களை திட்டிருந்தாங்க, ஈவன் சில சிஎஸ்கே ஃபேன்ஸுமே அதை கண்டிச்சிருந்தாங்க. என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிடலாம், வீடியோ வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. அப்படிதான் சரி, நான் அதான் பண்ண போகிறேன். உலகம் போகிற ஸ்பீடுக்கு வருதையும் தொத்தைன்னு ஓடுறான், என்ன தேவையில்ல வேலைன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ போகலாம், இல்லை கமெண்ட் போட்டு நல்லா திட்டலாம், அவ்வளோதான். என்ன மற்றவங்க அந்த அளவுக்கு டைம் இல்லை, இன்னும் பிடிக்கலையா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திட்டிட்டு போகலாம். பட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்க்கணும். திரும்ப திரும்ப பார்க்கும்போது செம கோவத்தில் அந்த பையனை 49 கத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் நான் ஒன்றும் காமா 49 அப்படி பண்ணிருக்க மாட்டேன், செம கோவமா ஒன்று பண்ணியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் வரதை சொல்லிடுறேன். அண்ட் அகைன் அவன் நில்றான்ற, அவன் நிக்கல, கூட இருக்கும்னு சொல்லுவார் அந்த வீடியோ. இவ்வளோ பண்ணிட்டு ஏன்டா ஓடுறேன்னு சொல்லுவார். அந்த வாய்ஸ் நீங்க கேட்கலாம். அண்ட் அகைன் போயிட்டு எஸ் அந்த அம்மாவை பார்த்து என்ன வளர்த்துறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கறேன். அது வந்து என்னோட வயசுல பெரியவங்க இந்த ஈகோ பார்க்கறதுல எனக்கு தேவையில்லை, ஓகேங்களா? அது அப்புறம் நான் வரேன். அதுக்கு அந்த அம்மா இப்போவுமே அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்பேன். எனக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது ஆவேசத்தில் நான் வார்த்தை விட்டேன், ஓகே. அண்ட் அகைன் அப்போ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க, அந்த வீடியோ காட்டு டெலிட் பண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த வீடியோ கூடுறான் தான் கேட்பேன். ஸோ இது நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவன் இந்த பையன் எதுக்கு தோத்துட்டு போய் எந்த வீடியோ கேட்குறான் அப்படின்னு ஒருத்தர் கூட தோணலையே. ஓகே,